ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு நம்ம சேனல் குட்டி ஸ்டோரி தமிழ். எல்லாரும் பொங்கலை ஜாலியாக கொண்டாடிட்டு இருப்பீங்கன்னு நம்புறேன். இந்த பொங்கலுக்கு வந்திருக்கிற படங்கள்ல கொஞ்சம் வித்தியாசமான டைட்டில், ஆனால் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லைனப் கூட வந்திருக்கிற படம் தான் தலைவர் தம்பி தலைமையில். நம்ம ஜீவா ரொம்ப நாளா ஒரு சாலிட் ஹிட் கொடுக்க காத்துட்டு இருக்காரு. மலையாளத்துல ஃபலமி படத்தை டைரக்ட் பண்ண நிதிஷ் சகதேவ் தான் இதையும் இயக்கியிருக்காரு. ஸோ படம் எப்படி வந்திருக்கு, நம்ம எதிர்பார்த்த காமெடி இதுல இருக்கா? வாங்க டீட்டெயிலா ரிவ்யூக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கதை என்னன்னு பார்த்துருவோம். ரொம்ப சிம்பிள்ங்க. ஒரு கிராமம், ஒரே தெரு, பக்கத்து வீடு. ஒரு வீட்ல நம்ம இளவரசு சார் பொண்ணுக்கு கல்யாண ஏற்பாடு நடக்குது. இன்னொரு பக்கம் நம்ம தம்பிராமையா சாரோட அப்பா இருந்துடுறாரு. இளவரசி என்ன சொல்றாரு? என் பொண்ணு கல்யாணம் தான் முக்கியம், சத்தம் இல்லாம இருக்கணும்னு சொல்றாரு. தம்பிராமையா என்ன சொல்றாரு? எங்க அப்பா சாவு ஊர்வலம் தான் கெத்தா கிராண்டா நடக்கணும்னு அடம்பிடிக்கிறாரு. இந்த ரெண்டு குடும்பத்துக்கும் நடுவுல நம்ம ஊர் பஞ்சாயத்து தலைவர் ஜீவா, அதாவது ஜீவரத்தினம் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாரு பாருங்க. அதுதான் படத்தோட ஹைலைட். இந்த கல்யாணமா வசஸ் சாவாங்கிற போராட்டத்துல ஜீவா ஜெயிச்சாரா இல்லையாங்கிறது தான் படத்தோட ஒன்லைன். நடிப்பை பத்தி பேசணும்னா ஃபர்ஸ்ட் ஜீவா ரொம்ப நாளைக்கு அப்புறம் மனிதர் ஃபார்முக்கு வந்திருக்காரு. ஹீரோயிசம், பில்டப், பஞ்ச் டைலாக்னு எதையும் வச்சுக்காம ஒரு யதார்த்தமான பஞ்சாயத்து தலைவரா வாழ்ந்திருக்காரு. அந்த விரக்தியை காட்டுற இடத்துல எல்லாம் ஸ்கோர் பண்றாரு. அடுத்தது படத்தோட ரெண்டு தூண்கள், இளவரசு அண்ட் தம்பிராமையா. இவங்க ரெண்டு பேரும் பண்ற ஈகோ கலாட்டா தான் படத்தோட பலமே. ரெண்டு பேரும் போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க. அப்புறம் அந்த எதிர்கட்சிக்காரரா வர்ற ஜென்சன் திவாகர் மனுஷன் டைமிங்ல கலக்கறாரு. சரி, படத்தோட பிளஸ் என்ன? டைரக்டர் நிதிஷ் ஒரு சீரியஸான விஷயத்த காமெடியா சொன்ன விதம் செம. ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்க சிரிப்புக்கு கேரண்டி. தேவையில்லாத லவ் ட்ராக், டூயட் பாட்டுன்னு எதுவும் இல்லாம கதைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வச்சிருக்காங்க. விஷ்ணு விஜயோட பிஜிஎம் அந்த கிராமத்து வைபை அப்படியே கண் முன்னாடி கொண்டு வருது. அப்படியே மைனஸ் பக்கம் வந்தா செகண்ட் ஹாஃப்ல திரைக்கதை கொஞ்சம் ஸ்லோ ஆகுது. குறிப்பா கிளைமேக்ஸ்ல வர்ற சில காட்சிகள் கொஞ்சம் லாஜிக் இல்லாம ஓவர் காமெடியா போன மாதிரி ஒரு ஃபீல். மலையாள படத்தோட சாயல் சில இடங்கள்ல தெரியறத தவிர்த்திருக்கலாம். ஃபைனலா சொல்லணும்னா தலைவர் தம்பி தலைமையில் லாஜிக் பார்க்காம குடும்பத்தோட ஜாலியா சிரிச்சு ரசிக்க வேண்டிய படம். பெருசா மூளைய கசக்கிக்காம ஒரு ரிலாக்ஸ்டான என்டர்டெயின்மெண்ட் வேணும்னா கண்டிப்பா தியேட்டருக்கு போங்க. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. படம் பார்த்தவங்க உங்க கருத்து என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஜீவாவோட ஆக்டிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இதே மாதிரி நிறைய மூவி ரிவ்யூஸ் பார்க்க நம்ம குட்டி ஸ்டோரி தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் ஐகானையும் தட்டி விட்டுடுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.